ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டு ஓரத்தில் ஏதாவது ஒரு செடியை கண்டா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. உடனே அதை வந்து எப்படியாவது பாதுகாப்பாக அதை வேரோடு பிடுங்கி கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இப்போ தான் அந்த ஆசையெல்லாம், முன்னாடி கிடையாது. எனக்கு வந்து முன்னாடி அந்த பழைய வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நிறையா செடிகள் வைக்கணும் அப்படின்னு, ஏன்னா நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம். வீட்டை சுற்றி செடி, பூச்செடி இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். முடிஞ்சளவு அங்கெல்லாம் நான் வச்சுருக்கேன். ஆனால் வந்து பெருசாக வந்ததில்லை. ஆனால் வந்து நான் இந்த வாழை மரம்லாம் எனக்கு வந்திருக்கு. வேறு என்ன, முருங்கை மரம் இருந்தது. ஆல்ரெடி முருங்கை மரம் இருந்தது. பக்கத்தில் வந்து மரவள்ளிக்கிழங்கு செடி வச்சுருந்தேன். அப்புறம் கருவேப்பிலை இப்படி தான் இருந்தது. பெருசாக பூச்செடிகள்லாம் வரலை. நான் வச்சேன், ஆனால் வரலை. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து நான் செடி வைக்கணும் அப்படின்லாம் யோசிக்கலை. இவங்க தான் அங்கே பார்த்தோன்னேயும் இங்கே பார்த்தோன்னே இந்த செடி வைக்கலாம், அந்த செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வைக்கிறது பெருசு இல்லை, அதை சுத்தம் பண்ணணும். ஏன்னா நம்ம சொந்த வீடாக இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பல கனவுகள் இருக்குது. சொந்த வீடெல்லாம் வச்சுருந்தா எப்படியெல்லாம் வீட்டை சுற்றி கார்டன் வைக்கணும் அப்படின்லாம் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். எனக்கும் அந்த ஆசைகள் இருக்குது. ஆனால் நம்ம வாடகை வீட்டில் இருக்கிற வரையும் நம்ம லிமிட்டாக தான் நம்ம செடிகள்லாம் வைக்கணும். இதுதான் நாங்கள் வந்து பழைய இருந்த வீடு. இது வந்து வீட்டை சுற்றி வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை இது எல்லாமே வச்சுருக்கேன். இது நான் வச்ச மரம் தான். இது சின்ன செடியாக வச்சு அது இவ்வளோ தூரம் வளர்ந்து ஒரு வாழைத்தார் விட்டுருச்சு. அடுத்த மரத்துலேயும் வாழைத்தார் விட்டுருச்சு. அதை எல்லாருக்கும் பறித்து கொடுத்து தான் நாங்கள் அந்த ஊரை விட்டு கிளம்பி வந்தோம். இப்போ அவசரத்துக்கு இந்த செடியை வந்து எங்கே வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. என்னுடைய புது வாளியை இவங்க எடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த செடியை வந்து காப்பாற்றணும் இல்லையா, அதனால நம்ம வந்து ஏதோ ஒரு வாளியில் வச்சா போதும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. மறுநாளே வளர்ந்துருச்சு பாரு, முளைச்சிருச்சு பாரு அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த பூவை வந்து நல்லா பெருசாகிடுச்சு பாரு, இனி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சந்தோஷம் எப்போவுமே இருக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.